கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 30வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:30 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா. ஓ பரபா ஓ பரபா ஓ பா ரே பரபா ரே பரபா ரே பா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா. மகரர 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 மகரர. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலகமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா. ஓலி ராரா ஓலி ராரா ஓலி லீகரரா லீகரரா ரீரா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நான் வாழை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நம்ம இன்னைக்கு செய்தி ஆதாரமான வசனம் ஏசாயா 14வது அதிகாரம் 30வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:30. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். தரித்திரரின் தலை பிள்ளைகள் திருப்தியாக புசித்து எளியவர்கள் சுகமாக படுத்திருப்பார்கள், உன் வேர் பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை கொன்று போடுவான். சரி, இதான் இதுல முதல்ல நம்ம பார்க்கறது எங்க இருந்தனா தரித்திரன். இதுக்கு இங்கிலீஷ்ல புவர், இதுக்கு எபிரேய வார்த்தை ஆனி. ஆனி ஏ ஆனி, ஏ மேல ஒரு கோட்டை போட்டுருங்க. ஆனி. இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை நீங்க எழுதிக்கோங்க. எபியோன். எபியோன் ஓ மேல ஏத்தி பார்த்தீங்க. எபியோன். ஆனி எபியோன். முதல் ஆனி என்றதை நான் உங்களுக்கு பார்க்கிறேன். தரித்திரர், தரித்திரருக்கும் ஆனி தான் வீக், பலவீனமா இருக்காங்க பாத்தீங்களா, நடக்க கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு ஒரு உதவி தேவை. அந்த உதவி இல்லைன்னா அவங்களால அதை செய்ய முடியாது. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்க எங்களுடைய ப்ரொஃபஸர் ஸ்டாலின் எங்களுக்கு டீச் பண்ணவர், ஃபார்மகாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணவர். இப்போ அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு டோட்டலா பாடியில் இருக்கு. ஒரு காலத்தில் பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் சர்ச்செல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வருவார். அவருக்கு இப்போ வீல் சேர்ல இருக்கார். அவருக்கு புவர் கிடையாது, வசதியானவர், ஆனா வீக். ஸோ புவருக்கும் ஆனி அல்லது வீக் பர்சன். இந்த எபியோன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீடி, தேவை உள்ளவர்கள். அது ரெண்டு பக்கங்களுக்கும் அந்த வரும். அதாவது ஏழைக்கும் தேவை இருக்கு, வீக் பர்சனுக்கும் தேவையா இருக்குது.
பைபிள்ல வந்து இது பாத்தீங்கன்னா இது அடுத்த ஒரு காரியத்தை அவர் விளக்குறாரு அந்த ஆத்தர். சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள், இந்த தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் ஒரு இடத்துக்கு அவங்க வரக்கூடாது, இங்க இந்த கிணத்துல இருந்து தண்ணி குடிக்கக்கூடாது, ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே எபியோன்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது ஒரு காம்பினேஷன் சொல்லி பைபிள் இருக்கு. இதுக்கு ஆதாரமான வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் எடுத்துக்கோங்க, 24வது அதிகாரம் 14-15. உபாகமம் 24-14-15. ஏன் சகோதரரிலும், அதாவது எபிரேயனாக வருவன் சகோதரரிலும், உன் தேசத்தின் வாசலுக்கு அந்நியர், ஏழை எளிமையான கூலிக்காரர்களை ஒடுக்காயாத, இத ஒரு காம்பினேஷனை பார்க்கிறோம். பஞ்சவசனம் பாருங்க, அவன் வேலை செய்த நாளில் தானே அவனுக்கு கூலியை கொடுத்துடணும், இல்லைன்னா உன்னை கொடுத்து முறையிடுவான். அது அவ இப்படி ஒரு கூட்டத்தை தான் புவர் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிக்கிறார். இவங்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா வட்டி வாங்கக்கூடாது. எடுத்துக்கலாம் யாத்ராகமம் 22வது அதிகாரம் 25வது வசனம், 22-25. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்தால் வட்டி வாங்குறது போல அவனத்தில் வட்டி வாங்க வேண்டாம். இவங்க தரித்திரர்கள், போர் பீப்புள். இது நம்ம உங்களுக்கு காமிச்சோம். ரெண்டாவது இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுல இருந்து அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க போறோம். தரித்திரரின் தலைப்பிலே திருப்தியாக புசித்து எளியவா சுகமாக படுத்திருப்பார்கள். சுகமாக படுத்திருப்பார்கள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன பேசுனா பாஸ்டர். பாஸ்டர், நோ மீ, நோ மீ, பாஸ்டர், NOME மேல இருக்கணும். நோ மீ, நோ மீ, பாஸ்டர். இது கிளாசிக்கல் உதாரணம். உங்களுக்கு நீங்க இது குறித்து கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடு தான். ஆடு புல்லுள்ள இடங்கள்ல புல்ல மேயும், தண்ணியை குடிக்கும், சுகமா வர இடத்துல போய் படுத்துக்கணும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாஸ்டர் இவங்க திருப்தியாக புசிக்கிறாங்க. ஏழைகள் திருப்தியாக புசிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க அப்படி சாப்பிட்டுக்க மாட்டாங்க. எளியவர்கள் சுகமாக படுத்திருப்பார்கள். இந்த பாஸ்டர் அல்லது நோ மீங்கிறத நீங்க புரிந்து கொள்வதற்கு இது கிரேக்க வார்த்தை. புதிய ஏற்பாட்டுக்குள்ள பார்க்கணும். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம், 10:9. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல், பாஸ்டர், சுகமாக தங்குற இடம். சங்கீதம் 23வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது முழுவதும் அந்த பாஸ்டரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, மேய்ச்சல்ங்கிறதுக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். சரி, அடுத்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். பஞ்சம், ஃபேமின். ஃபேமின்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ராப், ராப், RAAB, 2 A மேலையும் கோடு போட்டுக்கேன். ராப், ஆமேன். RAA மேல ஒரு கோடு, 2 A, 2வது A, ராப், ஃபேமின், பஞ்சம். பஞ்சத்துல வரதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். பஞ்சம் வந்தானே ஏழ்மை வந்துடும், பசி வந்துடும், நீடு வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த பஞ்சத்தை ஆண்டவர் வந்து ஒரு சாபமாக காட்டுகிறார். எடுத்துக்கொள்ளுமா, உபாகமம் 28வது அதிகாரம் 48வது வசனம், 28-48. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இரும்பு நுகத்தடியே உங்கள் கலத்துக்கணும். இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பஞ்சத்துல ஃபேமின். ராப், RAAB, ராப்.
முதல் முறையாக பஞ்சத்தை நீங்க பைபிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம். 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் நாட்களிலே இது நடக்குது. பஞ்சம் கொடிதா இருந்தபடினாலே, பஞ்சம் கொடிதா இருக்கிறது. அதுங்க 2 வகையில பஞ்சத்தை நான் பார்த்திருக்கேன். இப்ப விலைவாசிகள்லாம் கொஞ்சம் கூடுது. காரணம் மழை இல்லை. இது டெம்பரவரி. திடீர்னு மழை பெய்யும், தண்ணி வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாமே, இப்ப பாருங்க ரோட்ல எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. தக்காளியை பார்க்க முடியாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தக்காளியை ரோட்ல போட்டு விற்பாங்க, மைக்கு போட்டு விற்பாங்க, அது செழிப்பு. இப்ப இல்லாட்டாலும் பணத்துக்கு கிடைக்கும், ரொம்ப பணம் கிடையாது. சரி, இது முதல் முறையாக வருகிற ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் டைம். இத ஆண்டவர் ஜட்ஜ்மெண்டாக காட்டுகிறார். ஜட்ஜ்மெண்ட் ஒரு நியாய தீர்ப்பாக இதை கொண்டு வருகிறார். அந்த நியாய தீர்ப்பை எப்படி நம்ம பார்க்கலாம்? பஞ்சத்தை நியாய தீர்ப்பு என்று பார்க்கிறது எரேமியா 5வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 5:12. அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்று, பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தாலும் பஞ்சயத்தாலும் காண்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அந்த பஞ்சத்தை அவங்க உள்ள கொண்டது ஜட்ஜ்மெண்ட் காட்டுகிறது. சரி, அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வதாக கொன்று போடுவான். கில், KILL. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சஹாட். SA மேல கோடு போட்டிருக்கேன், HAT, சஹாட். SA மேல ஒரு கோடு, சஹாட், HAT, சஹாட். இந்த சஹாட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயின் ஆபேல்ல காயின் ஆபேலை கொலை செய்து போடுகிறான். இதுல இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது கொலை செய்ததுக்கு, ஹராக். HA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஹராக், RAG, ஹராக். இந்த ஹராக் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹராக் நீங்க புரிந்து கொள்றதற்கு என்னாகமம் எடுங்க, 31வது அதிகாரம் 7. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மீதியானவர்களை யுத்தம் பண்ணி புருஷன் யாரையும் கொன்று போட்டார்கள். ஒரு குரூப், அது ஆண் பெண் சின்ன பிள்ளைகள் எல்லாம். அது மாசம் வரும்போது அதுக்கு ஹராக். கடைசியா ஒரு வார்த்தை பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேவ். அவரை நான் பஞ்சத்திலே காப்பாற்றுவேன். அந்த காப்பாற்றுவதற்கு யாசா, YASA, யாசா, காப்பாற்றுறது. ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், யாசா, சேவ், காப்பாற்றுவேன். இது கிரேக்க வார்த்தை, சரி, எபிரேய வார்த்தை. இது யாத்ராகமம் 2:17. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். மேய்ப்பர்கள் வர்றாங்க, மோசே துரத்துறாரு, அவருக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றுகிறார், பெண்களை காப்பாற்றுகிறார். யாசா. கடைசியா ஒரு வார்த்தை பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். யோசுவா 10வது அதிகாரம் 6வது. யோசுவா 10:6. அப்பொழுது கிபியோன் மனுஷர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியானை கைவிடாமல் சீக்கிரமாக வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய், எல்லாம் சேர்ந்து எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் கேட்கிறாங்க. லாங்குவேஜ் பார்த்தாச்சு, இன்னும் வார்த்தைக்குள்ள போகிறோம்.
தரித்திரரின் பிள்ளைகள்ங்கிறது நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த தரித்திரரின் பிள்ளைகள்ங்கிறது புவர். இவங்க தரித்திரர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கு. ஸோ எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வசதியா இருந்தால் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இதை புரிந்து கொள்றதுக்கு ஏசாயா 5வது அதிகாரம் 17 வசனத்தை பாருங்க. 5:17 அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடமெல்லாம் மேயும் கொளுத்தவர்களா இருக்கும் பாலாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். ஆண்டவர் இதை முதலே சொல்லிட்டார். பரதேசியா இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க. ஏன் அனுபவிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பலவான்களுடைய வில்ல ஆண்டவர் முறிச்சிடார். முறிச்சு நீ போய் அதை என்ன செய்ய அனுபவி அப்படின்னு அனுப்பிக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பைபிள் இந்த காட்டுல 4 குஷ்டரோகிகள் நாங்க செத்தாலும் சாகுறோம் அப்படின்னு போறாங்க. அங்க போனா எல்லாமே காலியா கிடக்குது. குதிரையெல்லாம் அங்கேயே நிக்குது. அந்த இடத்துல அவங்க போய் நல்லா அதை அனுபவிக்கிறாங்க. குஷ்டரோகி சாகரத்துக்கு போறவங்க அதை அனுபவிக்கிறாங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 21வது வசனத்துல இது ஒரு காலத்துல சம்பவிக்கிறது. 7:21 அக்காலத்திலே ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிற வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவிலே மீதியா இருக்கிறவர்கள் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவான். இந்த வெண்ணெயும் பால் இவங்களுக்கு எட்டாத கனி. எட்டாத கனினா என்னதுங்க? உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எட்டாத கனியை குறித்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் எங்க ஆலயத்துல மெசேஜ் கொடுத்தார். நான் முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கேன். இவர் என் முகத்தை பேஸ்புக்ல பார்த்திருக்காரு. பார்த்தவர் இந்த பாஸ்டர்ட்ட கேட்டு அது யாரு, அவர் லைசாண்டர் அப்படின்னு அந்த நம்பர் வாங்கி என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். அவர் பேரை சொல்லி நான் பேசுறேன்னு சொன்னார். ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னேன். நீங்க விருதுநகர்ல உள்ளவங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மெசேஜை நான் நிறைய தடவை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். பேஸ்புக்ல போடுறீங்க, அப்படி என்ன அப்படி கொடுக்குறீங்களேன்னு ஆச்சரியப்படுவேன் நான். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கெல்லாம் எங்களுக்கு எட்டாத கனி. நீங்க என்கிட்ட போன்ல பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். எட்டாத கனி இவங்களுக்கு வெண்ணெய் பால் எட்டாத கனி. ஆனா ஆண்டவர் அதை கிடைக்க செய்கிறார். அதுல என்ன ஒரு அந்த அந்த அக்காலத்திற்கு ஒரு திருவுள்ள வசனம் நான் சொல்லியிருப்பேன். கட்டாயம் நீங்க மறந்துருப்பீங்க, அது சந்தேகமே இல்லை. அதனால உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஏசாயா 52வது அதிகாரம் 6வது வசனம். அக்காலத்திலேங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவன் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். நான் ஆண்டவர் அந்த செய்தாருங்கிறத அக்காலத்துல புரிந்து கொள்றதுக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறார். சரி, அடுத்த ஒரு குறிப்பை பார்க்க போறோம். ஏசாயா 30வது அதிகாரம் 23வது வசனம். 30:23 அப்பொழுது அக்காலத்திலே அப்பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அப்பொழுது நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தானமான மேய்ச்சலிலே மேயும். ஏழைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எதிரி அங்கிருந்து தூக்குறாரு, வேற அழிச்சு போடுறாரு, இவங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதிரி தான் அவர் ஆசீர்வதிப்பார். 4வது குறிப்பை பார்க்க போறோம். ஏசாயா 33வது அதிகாரம் 16வது 33:16 அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். இந்த அவன்கிற இடத்துல நீங்க இந்த ஏழை நீங்கிறத நீங்க போட்டுக்கணும். அவன் ஆப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாமே யாரு கிடைக்கும்? ஒரு ஏழை இவங்களுக்கு அதை கட்டாயம் ஆண்டவர் கொடுப்பார். 11வது வசனத்துல ஒரு ரகசியத்தை பார்க்கிறோம். பதர்களை கற்பந்தரித்து தாள்களை பெறுவீர்கள், அக்னியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். இது யாரெல்லாம் இவங்களை கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்களை அழிச்சிட்டு இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5வதாக ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். 38வது அதிகாரம்
30வது ஏசாயா 38 13 சரி 38 கிடையாது 37 தப்பா பண்ணிட்டேன் 37 30 உனக்கு அடையாளமா இருக்கிறது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இஸ்ரேல் வருஷத்திலே தானாய் விளைக்கிறதையும் சாப்பிடுவீர்கள் 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அண்டே கசிப்பு யூதா வம்சத்தில் தப்பி மீதியா இருக்கிற மற்றவர்கள் கீழே வேர்கொண்டு மேலே கனி கொடுப்பார்கள். இந்த மீதியா இருக்கிற ஒரு குற்றத்தார் இங்க கம்ப்ளீட்டா அவங்க அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அடையாளமா மாத்திரம். இந்த அடையாளங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோடீஸ்வரன் ஒரு வாட்ச் கட்டுறாங்க. அவர் கேள்விப்பட்டு ரோலாக்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ச் இருக்காங்க. அந்த வாட்சினுடைய விலை 15 லட்சத்துல தான் அதை ஆரம்பிக்குது. 50 லட்சம் வரை அந்த வாட்சுக்கு மதிப்பு இருக்காங்க. உள்ள டைமண்ட் வச்சிருப்பாங்கன்னா. ஆனா அது என்ன ஒரு பெரிய கேவலமான ஒரு காரியமா, இப்ப நான் ஒரு வாட்ச் கேட்குறேன், இது ஆட்டோமேட்டிக், அதாவது பேட்டரி. ஆனா அது டெய்லி கையில கட்டியிருக்கணும். அது கையில கட்டுறத இறக்கி வச்சாச்சுன்னா அது நின்று. ரோலாக்ஸ் அந்த வாட்சை ஏன் அதை கட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெரிய கோடீஸ்வரன். அப்ப அது ஒரு அடையாளம். இங்க இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்து புசிப்பீர்கள். இதெல்லாம் ஆண்டவர் செய்த ஒரு அடையாளமாக கொடுத்து, உனக்கு விளைச்சல் நான் கொடுப்பேன், மழையை நான் கொடுப்பேன், விதையை நான் கொடுப்பேன். அந்த விதை ஆச்சரியமாக உனக்கு விதை பலன் கொடுக்கும் அப்படிங்கிறார். இவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 37:20. இப்பொழுதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்றும் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு தப்புவீங்க என்று விண்ணப்பம் பண்ணினான். எதிரி வர்றான், எசேக்கியேல் ராஜா ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. எப்பா நீ அழிஞ்சு போயிரும் நினைக்காத, அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீ பாப்ப அப்படின்னு சொல்லி இதை ஒரு அடையாளமாக காமிச்சார். சரி, கடைசியாக அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஏசாயா 14வது அதிகாரம் 30வது வசனம். கருத்தரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாக புசித்து எளியவர்கள் சுகமாக படுத்திருப்பார்கள். பஞ்சத்தினாலே சாக பண்ணினேன். இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். யோபு எடுத்துக்கோங்க, 18வது அதிகாரம் 14வது 18, 14. அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் எடுத்து. பயங்கர ராஜாங்கிறது இருக்கு இங்கிலீஷ் வேலை டெரரிஸ்ட். டெரரிஸ்ட் என்ன செய்வான் சொல்லுங்க, வச்சிருவான். அது யாரு என்ன எதுவுமே பார்க்க, அவங்க டெரரிஸ்ட். ஊரு நடுவில் ஒரு பாமா போடுவான், ஒரு பஸ்ல பாமா போடுவான். அவனுக்கு எதுவுமே இருதயமே கிடையாது. சின்ன பிள்ளைகள் சாகுறாங்களே, எதுவுமே டெரரிஸ்ட். அது இந்த டெரரிஸ்டுடைய ராஜாவை தான் நம்ம அங்க பாக்குறோம். பயங்கர ராஜாவின் இடத்துக்கு துரத்தும், அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போனதுனாலே பயங்கரம் அவன் கூடாரத்திலே தன் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். அவன் இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற கிளைகள் பட்டு போகும். எல்லாமே இதுக்குள்ள வந்துருச்சுங்க. யோபு நம்ம சொன்ன எல்லாத்தையுமே இதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டா.
ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு உம்முடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.